தைரியமா இரு, நான் பாத்துக்கிறேன். எனக்கு என்ன பயம்? என் சுந்தரபாண்டி இருக்கும் போது இனி எவ்வளவோ பார்க்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் ஒரு விஷயமா? கண்ணவா, என்னதான் உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது. இதெல்லாம் உங்க தலைமை ஆசிரியர் சொல்லி தரலையா? பறக்கிறத பத்திலாம் ஆமைக்கு என்ன சார் கவலை? நான் எவ்வளவோ முயற்சி செய்தும் என்னால நடிக்க முடியலே கோபால், நடிக்க முடியலே. அதுக்கு என்னங்கிறப்ப ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்பவும் நான் சொல்றேன் கோபால், என் உள்ள 35 மார்க் எடுக்கிறவங்கள தாங்க எனக்கு பிடிக்கும். ஏன் தெரியுமா? 100க்கு 90 எடுக்கிறவங்களாம் அந்நிய நாட்டுக்காக உழைக்கிறதுக்கு போயிருவான். ஆனா 100க்கு 30 35 எடுக்கிறவன் தான் கடைசி வரைக்கும் இந்திய நாட்டுக்காக இங்க இருந்து உழைப்பான். நடுவர்ல அக்கா வாக்கா. ஆமாப்பா, கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் வாக்குல வந்தோம். இப்படி வாக்கான்னு சொன்ன பாரு, வீட்டுக்கு வந்தவங்கள கவனிக்காம அவன் எவ்வளவு கூலா சாப்பிட்டு இருக்கான். ஆமாண்டி, கூழ் தான் சாப்பிட்டு இருக்கான். அதோட சந்தேகம். கூலா? என்ன கூழ்மா? கேப்பன்னு நினைக்கிறேன். நான் ஏன் கேட்க போறேன்? அரைச்சி கேப்ப பொழுது சொல்ல வந்தேன். ஆமா, இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? பக்கத்து வீட்டுல புதுசா குடி வந்திருக்காங்க, இந்த மாமி கொடுத்த ஐடியாவா? இல்ல. வேற யாரு? அக்கம் பக்கத்துல குடி இருக்காளுங்களே உன் ஃப்ரெண்ட், அவ்வளவு கொடுத்த ஐடியா? இல்ல. வேற யாரு கொடுத்தா? நானே சிந்திச்சேன். இந்த வார் நான் அன்புக்கு அடங்குறவன். உன்ன மாதிரி அதிகாரம் பண்றவங்களுக்கு என்னைக்குமே அடங்க மாட்டேன். உன் அண்ணன் பிடிவாதக்காரன், அதை நீ மறந்துடாத. உன் தங்கச்சி பிடிவாதக்காரி, அதை நீயும் மறந்துடாத. என் வார்த்தை மீறி போவாத, போனா என் வாசலை நீ மிதிக்காத. என் வாழ்க்கையை கெடுக்காத, வாசல் தாண்டி போனா அதை தடுக்காத. உன்னை நான் தடுக்கிறதா இல்ல, ஆனா உனக்கு எனக்கு செத்தா விதைச்ச லட்சியம் எனக்குள்ள வெறியா வந்து நிக்குது. நீ இல்லாம என்னால சந்தோஷமா இருக்க முடியுமான்னு தெரியல. ஆனா கட்சி பதவி அதிகாரம் இல்லாம என்னால வாழவே முடியாது. ஒரே மாசம் இந்த தமிழ்நாட்டு ஜனங்க தொடர்ந்து உன் மூஞ்சிய பாத்துக்கிட்டு இருந்தா உன் ரேஞ்சே எங்கேயோ போயிரும். அதுக்கப்புறம் உன் பின்னாடி ஒரு படையே வரும். ஒரு மாசம் தொடர்ந்து தமிழ்நாட்டு ஜனங்கள் என்னோட முகத்தையே பாத்துக்கிட்டு இருக்கிறதா பாவையா அவங்க. சிங்கத்தின் குகைக்குள்ளேயே வந்து அதனுடைய பிடரியை பிடித்து தொங்கவா பார்க்கிறாய். நான் என்ன குற்றம் செய்தேன் மன்னா? எதற்காக நான் என்னை திட்டினாய்? திட்டினேனா? தங்களை பாராட்டி பாடல் தானே பாடினேன். அமைச்சரே, என்ன பிதற்றுகிறான்? மன்னரை பார்த்து திட்டினாயே, எதற்காக? எப்போது திட்டினேன்? புழுகாதே புலவா, மன்னரின் முகம் பார்த்து முள்ள மாறி என்றாயே. ஆமாம், மாறி என்றால் மழை, முள்ள நிலத்தில் பெய்கின்ற மழை போன்றவனே என்று கூறினேன். முடிச்சவிக்கி அரசியலில் போடுகின்ற சூழ்ச்சியான முடிச்சுகளை அவிழ்ப்பவன் என்று கூறினேன். மூடா என்றாயே. அடுத்த வார்த்தையை சேர்த்து பார்க்க வேண்டும். தேடி வரும் வறியவர்களுக்கு அள்ளு கொடுக்கின்ற மூடாத கதவுடையவன் என்று கூறினேன். புண்ணாக்கி எதிரிகளை புண்ணாக்குங்கள் என்று சொன்னேன். என் மூக்கை குறிபார்த்து அண்டங்காக்கா என்று சொன்னாயடா, அதற்கு என்ன அர்த்தம்? அண்டம் என்றால் உலகம், காக்கை என்றால் காப்பாற்றுவது, உலகத்தை காப்பாற்றுபவன் என்று கூறினேன். அப்படியா அர்த்தம்? அப்படித்தான் நான் பாடினேன். இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள. ஹலோ, ஒண்ணு கேட்கல, அப்படியே லைன்ல இருங்க. இந்த மாடிக்கு வரேன், மாடிக்கு போதா 5வது மாடி. ஹலோ, ஒண்ணு கேட்கல. அவர் பையன் எல்கேஜி போய் பின்னாடி, அப்பா ரிமோட் கொடுத்து தொலை, இந்த அறிக்கை செல்போன். ஐயா கொடை புடிச்சிட்டு போற பெரியவரே, வணக்கம்ங்க. யாருப்பா இது? இவனையா கும்பிட்டோம். வீட்டுக்கு போறோம்னு 2 கையா. என்ன சாப்பிடுறீங்க? 4 இட்லி. இட்லி மல்லிகை பூ மாதிரி இருக்கணும். இலையில வைக்கிறதா இல்ல இவ தலையில வைக்கிறதான்னு குழப்பறா மாதிரி இருக்கணும். கிடைக்கும்ல? கிடைக்கும். அப்புறம் என்ன? காஃபி. அது எப்படி இருக்கணும்? அளவு இவ்வளவுதான் இருக்கணும். குடிச்சிட்டு வச்சா மாதிரி இருக்கணும். நான் அவன் குடிச்சிட்டு வைப்பேன், அதை எடுத்து குடி. மரியாதை. இட்லிக்கு தொட்டு என்ன இருக்கு? சாம்பார். வாழ்க்கையில காசு பணம் முக்கியம் இல்லைண்ணா. நம்ம கிட்ட அன்பு காட்டுறதுக்கு ஒருத்தர் இருந்தா போதும், வாழ்க்கை பூரா சந்தோஷமா வாழ்ந்துடலாம். என்னப்பா என்னாச்சு? துப்பாக்கி பாத்தியா? துப்பாக்கி பார்த்தேன்பா, விஜய் படம் நல்லா இருந்துச்சு. ஏன்பா நீங்க இன்னும் பாக்கலையா? சார், ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நான் உங்களுக்கு இன்னும் அறிமுகப்படுத்தல. ஆமா, என் மூத்த மருமக பேரு உமா. இந்த குடும்பத்துக்கே குத்து விளக்கு மாதிரி. கேசரி போடுமா? இவ இல்லைன்னா இந்த வீட்டுல ஒரு அணு கூட அசையாது. கேசரி போடுமா? நான் இவளை என் மருமகன் சொல்றதை விட மகன்னே சொல்லுவேன். கேசரி போடுமா? போட்டீங்களா? அவருக்கு அவருக்கு இவருக்கா?
எலிப்பொறிக்கும் கனிப்பொறிக்கும் என்ன வித்தியாசம்? தெரியலையே. தெரியலையா? கனிப்பொறி வெளியே மவுஸ் இருக்கும், எலிப்பொறிக்கு உள்ள மவுஸ் இருக்கும். இப்ப ஆழமா வச்சிருக்காங்க அர்த்தம். நீங்க மலை, இவர் மடுவான். நீங்க ராயல் அண்ட் ரிச், வெறும் டிச்சா. நீங்க எள்ளு, இவர் எலி புழுக்கையா. என்ன சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறியா? நீங்க தெய்வ பிறவி, இவர் தெரி பொறுக்கியா. வெளியில வருவல்ல. என்னப்பா என்னாச்சு? துப்பாக்கி பாத்தியா? துப்பாக்கி பார்த்தேன்பா, விஜய் படம் நல்லா இருந்துச்சு. ஏன்பா நீங்க இன்னும் பாக்கலையா? மனுஷன்னு சொல்லிக்கிறதுக்கு உன் மூஞ்சில ஏதாவது ஒரு அடையாளம் இருக்காடா? நான் அந்த சத்தியத்துல தான் வந்தேன். அவங்க ஸ்வீட் பாயின்னு சொல்லிட்டாங்க. அந்த டெம்பிள் தான் கொஞ்சம் டச் பண்ணேன். அவளுக்கு 1000 சொல்லுவாளுங்க. உனக்கு எங்கடா போச்சு அறிவு? நீ தினம் குடிச்சிட்டு கண்ணாடி பாக்குறீல்ல? ஆமா. என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ மனுஷ மாதிரி இருந்தியா? சட்னி வைக்கவா? சட்னி எப்பதான் வைக்க போறீங்களா? இந்த சட்னி இன்னும் கொஞ்சம் வைக்கவா? ஓ, இது சட்னி நினைச்சா நீங்க ஒன்னும் வச்சுருக்கீங்களா? எனக்கு போதும். இது சட்னியா? தேங்காவை அம்மியில் அரைச்சாதான் நல்லா இருக்கும். சோம்பேறிங்க குக்கர் ஆன் பண்ணிட்டு சீரியல் பாக்குது. நான் சொல்றத கேளு. சொல்லு சொல்லு, என்ன சொல்ல போற? எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க. சினிமாக்காரங்க தானே, ஆகட்டும். தப்பு பண்ண, ஆமா. ஆனா அது என் பலகீனம் உனக்கு தெரியும். அத காதல் இல்ல அம்மாடி. உனக்கு வெக்கம் இல்ல, எனக்கு புத்தி இல்ல. அத்தனை பேர் சொல்லியும் நான் கேட்கல. அவத்தி என்ன மன்னிச்சிடு. பத்தி தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அலமேலு புஷ்பவல்லி. இப்ப என்ன மாறிடுச்சு? அப்ப நான் சாவித்ரி, இப்ப நான் சாவித்ரி கணேசன். சில பேரை பார்க்க பிடிக்கும், ஒரு சிலரை பார்த்த உடனே பிடிக்கும். இந்த பவரை பார்க்காமே பிடிக்கும்டா. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம்.